உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். 30 நாள் 30 சந்தேகம் நாள் 8. இன்று ஒரு அன்பர் தமிழகத்தை ஆண்ட மன்னர்களின் பெயரை பட்டியலிடுக என்று கூறியிருந்தார். பெயரை பட்டியலிட்டால் இந்த ஒரு சிறு காணொளி போதாது, இருந்தாலும் அவர்கள் வந்த வகைராக்களை கூறுகிறேன். நானும் பெயரை மனப்பாடம் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்ட்டு நிறைய மனப்பாடம் பண்ணி பார்த்தேன். பல முறை காணொளிகளை எடுத்தும் பார்த்தேன், சரியாக வரல. இருந்தாலும் நான் பார்த்தே வாசிச்சிடுறேன். பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள் என மூவேந்தர்கள், குறுநில மன்னர்கள், முத்தரையர்கள், களப்பிரர்கள், பல்லவர்கள், ஆரிய சக்கரவர்த்திகள், விஜயநகர பேரரசர்கள், வேளிர்கள், பாளையங்கள், பாளையக்காரர்கள், சமஸ்தான அரசுகள், ஆற்காடு நவாப்புகள், ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, இன்னும் சுதந்திரத்திற்கு முன் முதலமைச்சர்களாக ஏ சுப்பராயலு ரெட்டியார், பனுகல் ராஜா, பி முனுசாமி நாயுடு, ராமகிருஷ்ண ரங்காராவ், சி ராஜகோபாலாச்சாரியார், டி பிரகாசம். தமிழகம் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தின் முதல்வராக ஓ பி ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா, கு காமராஜ் அவர்கள், எம் பக்தவச்சலம் அவர்கள், சி என் அண்ணாதுரை அவர்கள், வி ஆர் நெடுஞ்செழியன் அவர்கள், எம் கருணாநிதி அவர்கள், எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள், அவர் பின் வி என் ஜானகி அம்மா அவர்கள், ஜே ஜெயலலிதா அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தற்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், அதன் பின் வருகிற தேர்தல் முடிவுக்கு பின் அடுத்து யார் முதல்வராக இருப்பார் என்பது மே 4ஆம் தேதி தெரிந்துவிடும். நன்றி.